திமுக அதிமுகவுக்கு ஒரே நேரத்தில் செக் வைத்த இடி. 22 மாஜி அமைச்சர்கள் குவிப்பு மற்றும் ஊழல் மொத்தமாக லாக்கான கழகங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்தன. இந்த காலகட்டத்தில் இரு கட்சிகளையும் சேர்ந்த பல முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் மற்றும் வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இருப்பினும் மத்திய புலனாய்வு அல்லது அமலாக்க அமைப்புகள் இவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டுமெனில் மாநில அரசின் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இதனால் அதிமுக ஆட்சியில் தங்கள் அமைச்சர்களுக்கும் திமுக ஆட்சியில் தங்கள் அமைச்சர்களுக்கும் விசாரணை அனுமதி மறுக்கப்பட்டு அரணாக செயல்பட்டு வந்தன. ஆனால் தற்போது 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சூழலில் அமலாக்கத்துறை இரு கழகங்களின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணைகளை அதிரடியாக முடுக்கிவிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக திமுக முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீதான வழக்குகள் விசாரிப்பதற்காக அனுமதியை கோரி அமலாக்கத்துறை தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியுள்ளது. இரு கழகங்களுக்கும் ஆட்சியில் இல்லாத இந்த தகுந்த தருணத்தில் பயன்படுத்தி அடுத்தடுத்து பல முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக பல்வேறு வழக்குகளில் ஆவணங்கள் முறையாக திரட்டப்பட்டு பட்டியலிடப்பட்டு வருகின்றன. இந்த அனுமதி கோரும் மனுக்கள் மீது தற்போதைய புதிய அரசு என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்ற அரசியல் எதிர்பார்ப்பு தற்பொழுது தமிழகத்தில் பலத்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தரப்பில் 2016 முதல் 2021 காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்த முக்கிய புள்ளிகள் பலர் அமலாக்கத்துறையின் கண்காணிப்பு வலையலத்துக்குள் வந்துள்ளனர். குறிப்பாக LED விளக்குகள் பொருத்தியதில் 500 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சொத்து குவிப்பு வழக்குகள் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், KC வீரமணி மற்றும் காமராஜ் ஆகியோர் இதில் அடங்குவர். மேலும் நிலக்கரி கொள்முதலில் ஊழல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் மீதான கோப்புகளும் அமலாக்கத்துறை தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அதேபோல திமுக தரப்பில் முந்தைய ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரது வழக்குகள் தூசி தட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக செந்தில் பாலாஜி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோரது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இவர்களுடன் மா. சுப்பிரமணியம் மீதும் முறைகேடாக வீடு ஒதுக்கியதாக பெரியசாமி மீதும் வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளன. இவ்வாறு 2 திராவிட கட்சிகளையும் சேர்த்து மொத்தம் 22 முன்னாள் அமைச்சர்களை முழுமையாக விசாரணைக்கு வளையத்திற்குள் கொண்டு வர அமலாக்கத்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.